சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காலில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாழியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம்மவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாழியவே. உன்னை கொல்ல வேண்டும் என்று நினைத்திருந்தால் என்றோ அதை செய்திருப்பேன். உன் அண்ணனே உன்னை கொல்ல நினைத்திருக்கலாம். ஆனால் நான் அதை செய்ய மாட்டேன். அதேபோல் உன் விருப்பப்படியும் உன்னை வாழவும் விடமாட்டேன். வாழவும் விடாமல் சாகவும் விடாமல் என்னதான் செய்ய வேண்டும் என்கிறீர்கள்? அதைத்தான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். நீ கடத்தப்பட்டாய் என்பதாலும் கரிகாலர் அதை கண்டுபிடிக்க முடியாமல் திணறுவதாலும் என் கணவர் முதலாக எல்லோரும் கரிகாலரிடம் வெறுப்படைவார்கள். மலர்கொடியின் திருமண நாளன்று இருங்கோவேளின் தங்கையே கடத்தப்பட்டாள் என்பதால் அது சோழ நாட்டில் மட்டுமல்ல, பாண்டிய நாட்டிலும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் என்றெல்லாம் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் அப்படி எதுவுமே நடக்கவில்லை. இன்னமும் எல்லோரும் என் அண்ணனின் புகழைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் காலடியில் விழுந்த என் கணவர் அங்கிருந்து எழவே இல்லை. இன்னும் இறுக பற்றிக் கொண்டு விலக மாட்டேன் என்கிறார். அவரும் அவரைப் போல் சோழ மாமன்னரை புரிந்து கொண்டவர்களும் மன்னருக்குள் இருக்கும் சத்திய தரிசனத்தை கண்டவர்கள் என்று பொருள். ஆனால் அவரது தங்கை என்று சொல்லப்படும் தங்களுக்கு அது ஏன் இன்னும் புரியவில்லை என்பதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. உங்களை எல்லாம் விட என் அண்ணனை பற்றி எனக்குத்தான் நன்றாகவே தெரியும். யார் எப்படி பேசினால் என்ன, நான் என் பாதையில் இருந்து மாறமாட்டேன். உன்னை கொண்டு பெரும் பிரச்சனையை உருவாக்க நினைத்தேன். நான் எதிர்பார்த்த அளவிற்கு எதுவும் நடக்கவில்லை. அதற்காக நான் சோர்ந்து விட மாட்டேன். உன்னை பணைய பொருளாக்கி மாமன்னரை திணற வைக்கிறேன் பார். இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு தான் இப்படி என்னை அடைத்து வைத்து சித்திரவதை செய்ய போகிறீர்கள்? தாமரை, உன்னை அடைத்து வைத்திருக்கிறேன் என்பது உண்மைதான். ஆனால் சித்திரவதை செய்வதாக ஏன் நினைக்கிறாய்? உனக்கு சிறு துன்பம் ஏற்படுவதை கூட என்னால் அனுமதிக்க முடியாது. உன்னை ஒருவன் தீண்ட முயற்சித்தான் என்பதற்காக அவனை நான் கொன்றுவிடவே தீர்மானித்தேன். அவன் தாய் இருளாயி என் காலடியில் விழுந்து வேண்டிக் கொண்டதால் அவனை நான் உயிரோடு விட்டுவிட்டேன். ஆனால் அவனை அப்படி விட்டு வைத்ததுதான் தவறாக போய்விட்டது. நீ அவனையே பயன்படுத்தி இங்கிருந்து தப்பிக்க முயன்றிருக்கிறாய். வேறொருவர் இப்படி செய்திருந்தால் அவர்கள் தலை அவர்கள் உடலில் இருந்திருக்காது. ஆனால் உன்னை பொறுத்தவரை இதை நான் ரசித்து ஏற்றுக்கொண்டேன். ஏன் தெரியுமா? வேளிர் குலத்தின் வீரம் என் தாமரையை விட்டு இன்னும் போகவில்லை என்பதால்தான். தாமரை, என் பிரச்சனையை புரிந்து கொள். உன்னை துன்புறுத்த வேண்டும் என்பது என் நோக்கம் அல்ல. உன்னை காரணம் காட்டி மற்றவர்களை துன்புறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். வீணாக இங்கிருந்து தப்பிக்க முயற்சி செய்யாதே. பொறுமையாக இரு. உரிய நேரம் வரும்போது நானே உன்னை இங்கிருந்து அழைத்துச் செல்வேன். அதுவரை பட்டினி கிடந்து உன் உயிரை நீயே மாய்த்துக் கொள்ளாதே. யாண்டு பல ஆகியும் நரையிலராகுதல் யாங்காகியரென வினவுதிராயின். ஆஹா, அருமை அருமை. வணக்கம் புலவர் பெருமானே. வா பார்த்திபா, என்ன இந்த நேரத்தில் வந்திருக்கிறாய்? என்ன இப்படி கேட்கிறீர்கள்? ஏன்? நீங்கள் வரச் சொன்னீர்கள் என்று வீரன் வந்து அழைத்ததால் தானே நான் வந்தேன். என்ன, நான் அழைத்தேன்? தளபதி என்ற முறையில் உனக்கு எவ்வளவோ வேலைகள் இருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியுமே. நான் எப்படி உன்னை அழைப்பேன்? பிறகு ஏன் அந்த வீரன் வந்து அப்படி சொன்னான்? யார் அவனிடம் தங்கள் பெயரை சொல்லி என்னை அழைக்கும்படி சொன்னார்கள்? நான் தான் அப்படி சொல்லி அழைக்க சொன்னேன். என்னம்மா சொல்கிறாய்?
பார்த்திபனை நீயே அழைக்கச் சொன்னாய்? ஆமாப்பா, எதற்காக? இன்று பகல் உணவு அவர் நம் இல்லத்தில் உண்ண வேண்டும் என்பதற்காக. அடடா, அதற்காகவா என்னை அழைக்க சொன்னீர்கள்? ஒன்றும் சொல்லக்கூடாது. அரசரோடு அமர்ந்து சாப்பிடத்தான் தயக்கம், புலவரோடு அமர்ந்து சாப்பிடுவதற்கென்ன? நான் அதற்காக சொல்லவில்லை. அரசர் சொன்ன அறுசுவை உணவு அரண்மனையில்தான் சாப்பிட முடியும் என்பதில்லை. எங்கள் வீட்டிற்கு வந்தும் சாப்பிடலாம். பார்த்திபா, நீங்கள் இருவரும் எதைப் பற்றி பேசிக் கொள்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. அது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல புலவர் பெருமானே. நேற்று மன்னர் என்னை உணவருந்த அழைத்தார். அவரோடு உண்ணுவதற்கு எனக்கு தயக்கமாக இருந்தது. அதனால் ஏதோ சொல்லி அங்கிருந்து சென்று விட்டேன். அதற்கு பிறகு மாமன்னரும் மகாராணியாரும் பேசிக் கொண்டதிலிருந்துதான் நான் ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொண்டேன். என்ன தெரிந்து கொண்டாய் முத்துநகை? அப்பா, இவர் தன்னந்தனியாக தங்கி இருந்து அரண்மனையில் தரும் உணவை உண்கிறார். பாவம், உற்றார் சுற்றத்தார் என்று யாரும் இல்லை என்பதை நான் தெரிந்து கொண்டேன். அதனால் அரண்மனையில் உண்ட அதே போன்ற அறுசுவை உணவை என் கையாலேயே சமைத்து இவருக்கு பரிமாற வேண்டும் என்பதற்காகத்தான் இவரை அழைத்தேன். என்ன இது? என் பொருட்டு தாங்கள் ஏன் இவ்வளவு சிரமத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? சிரமமா? எனக்கா? நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? நான் இந்த வீட்டிற்கு வந்தது முதல் தினமும் நான் தானே உணவு தயாரித்துக் கொண்டிருக்கிறேன். என்று செய்வதற்கென்ன? தங்கள் பொருட்டு சில உணவு வகைகளை அதிகமாக செய்ய போகிறேன், அவ்வளவுதானே. இருந்தாலும் இதோ பாருங்கள், நீங்கள் இப்படியெல்லாம் தயக்கம் காட்டுவதென்றால் எங்களை நீங்கள் அந்நியமாக கருதுகிறீர்கள் என்றுதான் பொருள். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். எனக்காக நீங்கள் இப்படியெல்லாம் செய்ய வேண்டுமா என்பதற்காக கேட்டேன். நீங்கள் எங்களுக்காக செய்திருக்கும் உதவிக்கு இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. என் தந்தையார் எனக்காக எவ்வளவு பாடுபட்டிருக்கிறார் தெரியுமா? என் தாயார் மறைந்த போது சிறுமியாக இருந்த நான் இளம் பெண்ணாக வளரும் வரை கண்ணை இமை காப்பது போல் காத்து வளர்த்தார். என்னை வேறெங்கும் பாடசாலைக்கு அனுப்பாமல் தாமே குருவாக இருந்து தமிழ் இலக்கிய நூல்கள் அனைத்தையும் கற்பித்தார். நூல் பயிற்சி மட்டும் போதாதென்று என்னை மாமன்னரிடம் அழைத்துச் சென்று வாழ் பயிற்சி கற்றுக்கொள்ளவும் வாய்ப்பை ஏற்படுத்தினார். பருவ பெண்களை வீட்டில் வைத்து பாதுகாக்கும் தாய்மார்கள் நான் மடியில் நெருப்பை கட்டிக் கொண்டிருக்கிறேன் என்பார்களே, ஆனால் என் தந்தை என்னையே ஒரு நெருப்பாக வளர்த்தார். அதனால்தான் என்னால் தன்னந்தனியாக கானகமெங்கும் சுற்றித் திரிய முடிந்தது. பகைவனின் மாளிகைக்குள்ளேயே புகுந்து அவனையே மனம் புரிந்து அவன் நம்பிக்கையை பெற்று என் கரத்தாலேயே தீ வைத்து அவனை எரிக்க முடிந்தது. என்னை இந்த அளவிற்கு வளர்த்த ஆளாக்கிய என் தந்தைக்கு நான் என்ன தந்தேன் என்று தெரியுமா தளபதியாரே? அவர் ஒரு குற்றவாளி என்று குற்றம் சாட்டி பல நாட்கள் சிறைவாசம் அனுபவிக்கும்படியான தண்டனையை வாங்கி கொடுத்து விட்டேன். என்னம்மா இது? இப்பொழுது எதற்கு அதையெல்லாம் நினைக்கிறாய்? நான் தான் அதையெல்லாம் மறந்துவிடு என்கிறேனே. நீ பார்த்திபனை பற்றி பேச ஆரம்பித்து என்னை பற்றி சொல்லத் தொடங்கி எங்கெங்கோ சென்று விட்டாயே. தளபதியாரே, நான் என் தந்தையார் மீது கொண்டிருக்கும் அன்பை தாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதை சொல்லத் தொடங்கினேன். அத்தகைய தந்தையோடு நான் தொடர்ந்து உடனிருந்து அவருக்கு சேவை செய்ய முடியவில்லை. இப்பொழுது கூட மாமன்னரின் பணியை ஏற்று பாண்டிய நாட்டிற்கு சென்று நான் நீண்ட காலம் அங்கேயே தங்க வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. இவரை மீண்டும் வெறுமை சூழ்ந்து கொண்ட காலகட்டத்தில் எங்கிருந்தோ வந்த தாங்கள் இவர் நிலையை அறிந்து இவரை பராமரிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டீர்கள் என்றால் அதற்கு ஈடாக நாங்கள் எதை சொல்ல முடியும்? அந்த நன்றிக்கு அடையாளமாகத்தான் இந்த சிறு விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறேன். பார்த்தீர்களா, என்னை அப்படி சொல்லிவிட்டு இப்பொழுது நீங்களே நன்றி என்று சொல்லி என்னை அந்நியமாக்க பார்க்கிறீர்களே. இத்தோடு என்னை விலக்கிவிட நினைக்கிறீர்களோ? இல்லை இல்லை, அப்படியே நினைக்கிறீர்கள். இதுதான் தொடக்கம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்படி சொல்லம்மா. பார்த்திபா, முத்துநகை வந்துவிட்டதால் இனி நீ இங்கு வரத் தேவையில்லை என்று இருந்துவிடக் கூடாது. எப்பொழுதும் போல் எங்கள் இல்லத்திற்கு வந்து
எங்களில் ஒருவனாக எல்லாவற்றிலும் பங்கு கொள்ள வேண்டும். நானும் அதைத்தான் விரும்புகிறேன். உங்கள் அன்பு என்றும் நீடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். அதனால்தான் நன்றி என்ற சொல்லை நமக்குள் வேண்டாம் என்று கருதுகிறேன். நீ சொல்வதும் சரிதான். நீ இன்று மட்டுமல்ல, என்று என்னை தேடி வந்து தான் இந்த நாட்டின் தளபதி என்பதை மறந்து எனக்கு பணிவிடை செய்யத் தொடங்கினாயோ, அன்று முதலே நீயும் இந்த குடும்பத்தில் ஒருவன்தான். அது சரி, இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் எப்படி? செவிக்குணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கும் ஈயப்படும் என்றாரே வள்ளுவர். அதை நாம் செய்ய வேண்டாமா? வயிற்றுக்கு ஈயாமலே செவி உணவை கேட்டுக்கொண்டிருந்தால் கேட்பதற்கே சக்தி இல்லாமல் போய்விடுமே. வாருங்கள், உணவருந்தலாம். நீ சொல்வதும் சரிதான் அம்மா. பார்த்திபா, இன்று உன்னை காரணமாக கொண்டு எனக்கும் அறுசுவை விருந்து கிடைக்கப் போகிறது. முத்துநகை உனக்காக தன் அன்பை குழைத்து செய்த சமையல் அல்லவா? அதனால்தான் அதன் மனம் இப்பொழுதே நம்மை வா வா என்று அழைக்கிறது. வா போகலாம். சரி, வாருங்கள். வா. என்ன செழியா, சேர மன்னர் நம் நல்லெண்ண விஜயத்திற்கு அனுமதி வழங்க மாட்டார் என்று கருதுவதாக கூறினாயே, இப்பொழுது பார்த்தாயா? பாண்டியர்களின் நல்லெண்ண விஜயத்தை இருகரம் கூப்பி வரவேற்கின்றேன் என சேர மன்னர் நமக்கு மடல் அனுப்பியிருக்கிறார். உண்மைதான் மன்னவா. பாண்டிய நாட்டிலிருந்து இளவரசர் இளம்வழுதி சேர நாட்டிற்கு வரப்போகிறார் என்று, அதற்கு அனுமதி வேண்டும் என்று நாம் சேர மன்னருக்கு எழுதிய மடலுக்கு சில நாட்களாய் அவரிடமிருந்து பதில் வராததால் அவருக்கு அதில் விருப்பம் இல்லையோ என்று நான் நினைத்து விட்டேன். நம் நல்லெண்ண விஜயத்திற்கு சேர மன்னர் நிச்சயம் அனுமதி அளிப்பார் என்று நான் எதிர்பார்த்தேன் மன்னவா. நான் நினைத்ததுதான் நடந்தது. வணங்குகிறேன் தந்தையே. வா இளம்வழுதி, மலர்கொடி எங்கே? இன்று நான் சேர நாட்டிற்கு செல்கிறேன் அல்லவா? அதற்கு தேவையான ஏற்பாடுகளை மலர்கொடி செய்து கொண்டிருக்கிறாள். ஓ, நீ இங்கிருந்து புறப்பட்டு நேராக சேர நாட்டிற்கு தான் செல்ல இருக்கின்றாயா? ஆம் தந்தையே. இல்லை இளம்வழுதி, நீ இங்கிருந்து நேரடியாக சேர நாட்டிற்கு புறப்பட்டு செல்வதை விட முதலில் சோழ நாட்டிற்கு சென்று மாமன்னர் கரிகாலரை சந்தித்து சேர நாட்டிற்கு செல்வதை பற்றி அவரிடம் ஆலோசித்துவிட்டு பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சேர நாட்டிற்கு செல்வதுதான் உத்தமம் என்று எனக்கு தோன்றுகிறது. நல்லது தந்தையே. தங்களின் ஆலோசனைப்படி நான் முதலில் சோழ நாட்டிற்கே செல்கிறேன். அங்கு கரிகால மன்னரின் ஆலோசனையை கேட்ட பிறகு பின்னர் அங்கிருந்து நான் சேர நாட்டிற்கு செல்கிறேன். அதுதான் நல்லது. அப்படியே செய். மன்னவா, இளவரசரின் பாதுகாப்பிற்காக என்னுடன் சில வீரர்களை அழைத்துக் கொண்டு நானும் அவருடன் செல்கிறேன். அதற்கு அவசியமில்லை மணிமாறா, நானே செல்கிறேன். இளவரசரே, தாங்கள் விருப்பப்பட்டால் நான் தங்களுடன் வருகிறேன். தேவையில்லை செழியா, நான் தனியாகவே சென்று வருகிறேன். பாண்டிய நாட்டு தளபதி நான் இருக்கும்போது தாங்கள் ஏன் தனியாக செல்ல வேண்டும்? தங்களுடன் நானும் வருகிறேன். மட்டுமல்லாமல் வேற்று நாடு செல்கிறீர்கள். அங்கு சூழ்நிலை எப்படி வேண்டுமானாலும் மாறலாம். அங்கு தகுந்த துணையின்றி போவது நல்லதில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. மணிமாறா, என் நலன் கருதி நீ வெளிப்படுத்திய அபிப்பிராயத்திற்கு நன்றி. ஆனால் எத்தகைய சூழ்நிலையும் எதிர்கொள்ளும் துணிச்சலும் மனவலிமையும் எனக்கு இருக்கிறது. மேலும் நான் இப்போது சேர நாட்டிற்கு செல்வது அரசியல் விவகாரத்திற்காக அல்ல. அப்படி அரசியல் விஷயத்திற்காக நான் சேர நாட்டிற்கு செல்வதாக இருந்தால் நிச்சயம் உங்களை போன்ற துணையுடன் நான் அங்கு செல்வதுதான் முறையாக இருக்கும். இப்பொழுது நான் எங்கள் குடும்ப விஷயமாக தனிப்பட்ட முறையில் சேர மன்னரை சந்திக்க செல்கிறேன். நான் தனியே செல்வதுதான் நல்லது. இளவரசே, தங்களது பயணத்தின் போது துணை புரிவதற்காகவாவது 4 படை வீரர்களை தங்களுடன் அனுப்பி வைக்கட்டுமா? தேவையில்லை சரியா. எனது தேவைகளை நானே சமாளித்துக் கொள்கிறேன். இளம்வழுதியை கட்டாயப்படுத்தாதீர்கள். இளம்வழுதி அவன் விருப்பப்படியே தனியாக செல்லட்டும். இளம்வழுதி, நான் கேள்விப்பட்ட வரையில் சேர மன்னர் சற்று கண்டிப்பானவர். இயல்பிலேயே சற்று கடுகடுப்பாக இருக்கும் சுபாவக்காரர். அவருக்கு முன்கோபமும் உண்டு என்று நான் கேள்விப்பட்டேன். அதனால் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தும் போது சற்று கவனமாக இருந்து கொள். அவருடன் தன்மையாக பேசு. பொறுமையை கடைபிடி. தங்களின் அறிவுரைப்படியே நடந்து கொள்கிறேன் தந்தையே. உத்தரவு கொடுங்கள். நான் புறப்படுகிறேன். புறப்படு இளம்வழுதி.
உன்னுடைய நல்லெண்ண விஜயம் வெற்றி பெற வாழ்த்துகின்றேன். வருகிறேன் தந்தையே. ம். வருகிறேன் செழியா. இளவரசருக்கு வெற்றி உண்டாகட்டும். வருகிறேன் மணிமாறா. இளம்பழுதி, இளம்பழுதி, சற்று பொறு. சிறிது தொலைவு நாங்களும் உடன் வருகிறோம். வா. பலே மங்கம்மா, பலே. எதற்கு இந்த பாராட்டு? வெற்றிலை காம்பை பக்குவமாக கிள்ளி எறிகிறாயே, அதற்காகத்தான். வெற்றிலை போடும் எல்லோரும் செய்வதுதானே இது? உண்மைதான். ஆனால் நீ அதை செய்யும் போது இதேபோல் யாரையோ கிள்ளி எறிய வேண்டும் என்று திட்டமிட்டு செய்வது போல் இருக்கிறது. என்ன சொல்ல வருகிறீர்கள்? நீ இவ்வளவு மகிழ்ச்சியாய் இருக்கிறாய் என்றால் யாரை எப்படி தூக்கி எறியலாம் என்று சிந்திக்கிறாய் என்பதுதானே பொருள். நான் எதற்கு அப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? மற்றவர்களை தூக்கி எறிய வேண்டிய அவசியம் எனக்கு என்ன இருக்கிறது? ஆஹா, சிறந்த நடிப்புக்காக பரிசு தர வேண்டும் என்றால் முதல் பரிசை உனக்குத்தான் தர வேண்டும் மங்கம்மா. என்னையே தூக்கி எறிவதற்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு ஏதோ மரியாதவள் போல் பேசுகிறாயே. இதென்ன கொடுமை? ஏன் என் மீது இப்படி அபாண்டமாக பழி சுமத்துகிறீர்கள்? தெரியும் மங்கம்மா, தெரியும். யாரோ ஒருவன் சேர மன்னனை கொலை செய்வதற்காக கொண்டு வந்த கட்டாரியை அவன் அங்கு தவறவிட்டதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக் கொண்டு என் பெயர் பொறித்த கட்டாரியை மாற்றிக் கொடுத்தவள் அல்லவா நீ? அது எப்படி உங்களுக்கு தெரிந்தது? எப்படியோ தெரிந்து கொண்டேன். ஆக நீ அப்படி செய்தது உண்மைதான் அல்லவா? அது என்னவென்றால், உன் கணவனையே இந்த பூம்புகாரில் இருக்கவிடக் கூடாது என நினைக்கும் நீ, சோழ மாமன்னரை என்னை நாடு கடத்தும்படி செய்ய வேண்டும் என்று திட்டம் தீட்டிய நீ வேறு என்னதான் செய்ய மாட்டான்? பிரபு, என்னை தவறாக நினைக்காதீர்கள். அப்படி விரட்டப்பட்ட பிறகாவது உங்களுக்கு அந்த கரிகாலரிடம் இருக்கும் மயக்கம் தெளிந்து தாங்கள் தங்கள் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் என்ற ஆசையினால்தான் நான் அப்படி செய்தேன். சேர மன்னனும் என்னை நாடு கடத்தும்படி செய்ய வேண்டும் என்றுதானே ஆசைப்பட்டான். அதன்படி நானும் இங்கிருந்து சென்று விட்டால் சேர மன்னன் நீ நினைப்பது போல் நான் என் முயற்சியில் ஈடுபட வேண்டும் என்றா நினைப்பான்? வேற என்ன? என்னை ஒரே அடியாக அழித்து விட வேண்டும் என்றுதானே திட்டமிடுவான். அப்படி சொல்லாதீர்கள் பிரபு. என்னை புரிந்து கொண்டு என் சொற்படி நடக்க தொடங்கிவிட்ட சேர மன்னர் என்னை மீறி அப்படி செய்து விடுவாரா? இல்லை, நான் தான் அவரை அப்படி செய்ய விடுவேனா? எப்படியோ இந்த மனைவியின் தயவில் கணவனான நான் உயிர் பிழைத்துக் கொள்வேன் என்கிறாய், அப்படித்தானே? ஒரு பெண்ணின் புடவை தலைப்பிற்கு பின்னால் மறைந்து நின்று உயிரை காத்துக் கொள்ளும் மாவீரன் நான் என்கிறாய், அதுதானே? எதற்கெடுத்தாலும் இப்படி குதர்க்கமாக பேசினால் நான் என்னதான் செய்வது? நான் உங்களுக்கு எதிராகவே ஒரு காரியத்தை செய்தாலும் அதுவும் உங்கள் நன்மைக்குதான் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன்னை பற்றி நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் நீதான் இப்போது நாட்டில் நடந்து கொண்டிருப்பதை பற்றி அறியாமல் இருக்கிறாய். எதை பற்றி சொல்கிறீர்கள்? சோழ மன்னர் சேர மன்னரோடு உறவு கொண்டாடத்தான் விரும்பினார். ஆனால் பாண்டிய நாட்டிலிருந்து இளம்பழுதி வந்து ஏதோ சொல்லி சோழ மன்னரின் மனதை கலைத்து விட்டான் என்று அருமையான காரணத்தை சேர மன்னர் நம்பும்படி சொல்லி இரு நாடுகளுக்குள் பகை மூளும் அளவிற்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருந்தாய் அல்லவா? அதுவும் உங்களுக்கு தெரியுமா? அப்போதே அது தெரிந்துவிட்டது.